நாகப்பட்டினம் மாவட்டம் திருமுருகலை அடுத்த கயத்தூரில் பழமை வாய்ந்த ஸ்ரீ விசாலாட்சி அம்பிகா சமேத விஸ்வநாதர் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயம் புனரமைப்பு செய்யப்பட்டு 18 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த செப்டம்பர் 6ஆம் தேதி யாகசாலை பூஜையுடன் துவங்கி 4ஆம் கால யாக பூஜைகள் நடைபெற்று வந்தது. அதனைத் தொடர்ந்து மகா பூர்ணாகூதி நிறைவு பெற்று மேலதாளம் முழங்க கடம் புறப்பாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு புனித நீர் தெளிக்கப்பட்டது. தொடர்ந்து கிராம தேவதைகளாக ஸ்ரீ காணியம்மன், ஸ்ரீ அங்கையனார், ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆகிய ஆலயங்கள் பரிவார தெய்வங்களுக்கும் முன்னதாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மூலவர் மற்றும் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதில் வேளாக்குறிச்சி 18வது குரு மகா சன்னிதானம் சத்திய ஞான மகாதேவ தேசிக பரமாச்சாரியா சுவாமிகள், ஆதீன இளவரசு அஜபான் நடேஸ்வர சுவாமிகள், முன்னாள் கும்பகோணம் மத்திய கூட்டுறவு வங்கியின் தலைவர் ஆசைமணி, திரைப்பட இயக்குனர் எழில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.